கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட நம்ம தியானிக்க போகிற ஒரு வசனம் சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர். அவர் எப்போதும் நல்லவராக இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறாரு. ஆனால் அவர் எப்படி நல்லவர்னு தெரிஞ்சுக்கலான்னா அவரை ருசித்து பார்க்கணும். ஸோ கட்டளைன்னு சொல்லி இந்த வசனத்தில் பார்த்தா நம்ம ருசித்து பார்க்கணுங்கிறது கட்டளை, அவர் நல்லவருங்கிறது கவனன்ட், அதாவது வாக்குத்தத்தம். ஒருத்தர் சொன்னாராம், எப்படி நீங்கள் ஆண்டவரை நல்லவர்னே சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன அவரை பற்றி தெரியுமா, அவர் நேருக்கு பார்த்துருக்கீங்களா, அவர் உங்களுக்கு என்ன நன்மை செஞ்சார் அப்படின்லாம் சொல்லும் பொழுது ஒரு போதகர், ஒரு பிரசங்கியார் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுக்காக அவர் சொல்லியிருக்காரு, ஆமாம் அவர் நல்லவருங்கிறத நான் ருசித்து பார்த்துருக்கேன். எப்படின்னு சொன்னால், எனக்கு இப்படி உள்ள நன்மைகள் எல்லாம் எனக்கு கொடுத்துருக்குறாரு. என் வாழ்க்கையில் இன்றைக்கி நான் அவர்கிட்ட இருந்து தான் எல்லா நன்மைகளும் பெற்றுக்கொள்கிறேன். அதனால தான் நான் ரொம்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் சொல்கிறேன், கர்த்தர் நல்லவர், அவர் என்றென்றும் நல்லவர், என்றும் நல்லவர், அவர் தான் நல்லவர். வேறு யாரும் உலகத்தில் கூட இருக்கிறவங்க நம்ம நல்லவங்கன்னு சொல்ல முடியாதுன்னு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஒருவனும் நல்லவன் அல்ல. அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே பாவம் செஞ்சு ஆண்டவருடைய மகிமையை விட்டு தூரம் போயிட்டோன்னு தானே அர்த்தம். ஆனால் ஆண்டவர் மாத்திரம் நல்லவர். நன்மையான ஈவுகளெல்லாம் அவர் ஜோதிகளின் பிதாவின் இடத்துலேருந்து தான் வருகுது. நமக்கு இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச நன்மையும் எனக்கு கிடைச்ச நன்மையும் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் வருது. அதை நான் நிச்சயமாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. எப்படி நாங்கள் சேவிக்கிற தேவர்கள்லாம் எப்படி அவங்க மூலமாக ஏன் வராது அப்படின்னு கொஞ்சம் ஆர்கியூ பண்ண ஆரம்பித்தார். ஆனால் இவர் விடலை. இவர் சொன்னார், இல்லை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் என் கையில் என்ன இருக்குது பாருங்கள் சொன்னோன்னே, சரி மாம்பழம் இருக்குது, இதை உங்கள் கையில் நான் கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாம்பழம் நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னால், அது நான் சுற்றி பார்ப்பேன், அது நல்லதா கெட்டதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது நல்லது தான் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி இல்லை, அதை நீங்கள் ருசித்து பார்க்காம எப்படி நல்லதுன்னு சொல்ல முடியும்? பார்வைக்கு அழகாக இருக்குது, பார்வைக்கு நல்லா இருக்குது, மோந்து பார்த்தா வாசனையாகவும் நல்லாவும் இருக்குது. ஆனால் நம்ம ருசித்து பார்த்து நம்ம சாப்பிட போகிறோம் அதை. அப்போ ருசித்து பார்த்தா தான் அது நல்லதா கெட்டதாங்கிறது கரெக்டாக தெரியும். 100% நல்லதான்னு. ஈவன் ருசித்து பார்க்கும்போது உங்களுக்கு அது புளிச்சதாக இருந்ததுன்னா, புளிப்பாக இருந்துச்சுன்னா அது நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. இல்லை அதில் எந்த ருசியும் இல்லாமல் ரொம்ப மட்டமாக ஒரு ரகமான ஒரு மாம்பழமாக இருந்துச்சுன்னா அதில் எந்த வாசனை தான் இருக்குது தவிர்த்து ருசியே இல்லை, அது நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் அதை வெட்டி சாப்பிடாத வரைக்கும் அதோட ருசி உங்களுக்கு தெரியவே தெரியாது இல்லையா? இப்போ நீங்கள் அதை வெட்டி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கத்தி எடுத்து வெட்டி கொடுத்துருக்கார். கொடுத்த உடனே இவர் எடுத்து சாப்பிட்டுட்டு, ரொம்ப நல்லா இருக்குங்க, உண்மையிலே இந்த மாம்பழம் பார்க்குறதுக்கு மாத்திரம் அழகாக இல்லை, ருசியிலே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப வாசனையாக இருக்குது, ரொம்ப நல்ல மாம்பழங்க அப்படின்னு. இதை தாங்க நாங்கள் செய்கிறோம். இப்படி நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ருசித்து பார்த்த பிறகு தாங்க அவர் நல்லவர்னு சொல்கிறோம். அவர் நல்லவரா கெட்டவரான்னு சொல்லிட்டு நானும் கூட ஒரு காலத்தில் இருந்தேன். எனக்கு அவரை பற்றி சுத்தமாக தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த வேதம் என் கைக்கு கிடைச்சப்போ அதை ஒரு பொக்கிஷமாக நான் நினச்சி ஒவ்வொரு நாளும் அதை நான் வாசிக்கிறேன், அதை நேசிக்கிறேன், அதை சுவாசிக்கிறேன். அதுதான் என் வாழ்க்கைக்கு அடித்தளமாக இப்போ இருக்குது. அதனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க. என்னோடய வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு வந்ததெல்லாம் இந்த இயேசு மூலமாக தாங்கிறத நான் அறிந்து கொண்டேன். அவர் தான் எனக்காக பாடுகளை சுமந்திருக்காரு, வேறு யாரும் என் பாடுகளை சுமக்கலை. என்னோடய பாவங்களை தீர்த்து வைக்கிறதுக்கு அவர் தான் ரத்தம் செஞ்சிருக்காரு, வேறு எனக்காக யாருமே எதுவுமே செய்யலை. நானே என்னோடய பாவங்களுக்காக எதுவும் செஞ்சிக்க முடியாது. அப்படி செஞ்சேன்னா கூட அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா அவர் ஒரே குமாரனாகிய தன்னோட மகனை அனுப்பி தான் உலகத்தின் பாவத்தை தீர்க்கும்படிக்கு வந்த தேவாட்ட குட்டியாக இருக்கிறாரு. ஸோ அதை நினச்சி நம்ம விசுவாசித்து, இயேசுவே என் பாவங்களை தீர்க்கிறது எந்த ஒரு ஆட்டு ரத்தமோ ஒரு மாட்டு ரத்தமோ ஒரு கோழி ரத்தமோ கிடையாது. என்னோட பாவங்களை தீர்க்கணும்னா ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் ஒன்று தான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தினால கழுவப்பட்டதில்
கழுவப்பட்டது நிமித்தம் அவரை நாங்கள் ருசித்து பார்த்துருக்கோம். அந்த அந்த உள்ளத்துக்குள்ளே அவர் கொடுத்த அந்த அமைதி, அந்த சாந்தம், அவரை ஏற்றுக்கொண்ட பொழுது எங்களுக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பின் காருண்யம், அந்த ரட்சிப்பின் அழகு, அந்த ரட்சிப்பு எங்களுக்கு கிடைச்சதுனால எனக்கு கிடைச்ச சந்தோஷம், வெற்றி, என் வாழ்க்கையில் வியாதிகள் ஒளிஞ்சு போச்சு, சாபங்கள் போயிடுச்சு, எவ்வளோ காரியங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்காரு. நீங்கள் ருசித்து பார்த்தீங்கன்னா இந்த இயேசுவை விடவே மாட்டீங்க. உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் ஏன் இயேசு பின்னாடி வந்துட்டுருக்காங்க, ஏன் இயேசு அறியாதவங்க கூட மானசீகமாக கூட இயேசுவை வழிபட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இப்போ புரியுது அவங்களுக்கு. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இருதயத்தில் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகள் அனுபவித்து அவர் மரித்து உயிரோடு எழும்பின தெய்வம்னு நம்ம விசுவாசிக்கணும். அதை வாயினால் நம்ம அறிக்கை செய்யணும். இயேசு எனக்காக என் பாவங்களை தீர்க்கும்படிக்கு இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் என்னை மீட்டு கொண்டார், அவரோட இரத்தத்தால் என் பாவங்கள் கழுவிடுச்சு, இன்றைக்கி இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாங்கன்னு சொல்லும் பொழுது இயேசு உள்ளே வருவார். இயேசு உள்ளே வந்துட்டார்னா, உங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்துட்டார்னா நீங்கள் ருசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அவர் சொல்கிறாரு, யோவான் 1:12 சொல்கிறாரு, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்துக்குள்ளே வந்த அந்த நிமிஷமே அவருடைய பிள்ளைகள் ஆயிரும். அது மாத்திரம் இல்லை, அவர் ஒரு தெய்வீக அன்பு வச்சிருக்கிறாரு. அவருடைய அன்பு யார்கிட்டையும் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒரு 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 கண்டிஷனல் லவ்னு சொல்லலாம். ஆனால் அவர்கிட்ட இருக்கிறதோ அன்கண்டிஷனல் லவ். அதாவது கண்டிஷன் போட்டு நீ இதை செஞ்சால் தான் நான் உனக்கு தருவேன்னு சொல்கிற தெய்வம் இல்லை. நம்ம உளையான சேற்றலையும் கேவலமான ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இருக்கும்போது கூட ஆண்டவர் நம்மளை தேடி வந்தார்னா அவர் தான் மெய்யான தெய்வம். ஆக அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய தேவ அன்பு நான் உன் இருதயத்தில் ஊற்றுகிறேன்னு சொல்கிறாரு. அந்த தேவ அன்பெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா அதுதான் அந்த மாம்பழத்தை ருசித்து சாப்பிட்ற மாதிரி உள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பாருங்கள், அந்த தெய்வீக அன்பு நம்மளோட இருதயத்தில் அப்படியே ஆண்டவரே ஊற்றுறாரு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நிமிஷமே ஆண்டவர் அந்த இருதயத்துக்குள்ளே, நம்மளோட இருதயத்துக்குள்ளே அவருடைய தூய அன்பு, அந்த தெய்வீக அன்பு ஊற்றப்படுகிற அந்த சமயத்தில் நமக்கு உலகம் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷம் கிடைக்கும், உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம் கிடைக்கும். பாருங்கள், அது யாருக்கு வேணாலும் கிடைக்கும். யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் அவங்கள சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா? அந்த நொடியில் அவர் கொடுக்குற பெஸ்ட்டு ஒரு கிஃப்ட் என்னென்னா, அந்த நொடியில் அவர் கொடுக்குற ஒரு பெஸ்ட் கிஃப்ட் தேவ அன்பு. அது ஊற்றப்படுது பாருங்கள். அந்த நேரம் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, அப்படியே அந்த மாம்பழத்தை அதோடைய சாறு நம்மளோட தொண்டைக்குள்ளே போய் அந்த நாக்கில் அந்த ருசியை உண்டு பண்ணுது பாருங்கள். அதில் நம்ம மலைச்சி போயிடும். இவ்வளோ ருசியாக இருக்குது, இவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. அந்த ஜூஸ் வாயில் அப்படியே உள்ளே போகிறதுக்குள்ளேயுமே அப்படி நம்ம அனுபவிக்கிறோம்ல, அதை காட்டிலும் அருமையாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளை பிளஸ் பண்ணுறதை நம்ம ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கலாம். அவரை நம்ம சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய எல்லா கெட்ட காரியங்களெல்லாம் நம்ம விட்டு நீங்கும்படிக்கு நம்மளை வணைத்து திருத்தி ஒரு குயவன் கையில் இருக்க ஒரு களிமண்ணை அழகான ஒரு பாத்திரமாக அமைச்சிடுறாரு பார்த்தீங்களா அந்த குயவன். அது மாதிரி நம்மளை ஒரு அருமையான ஒரு பாத்திரமாக, அருமையான ஒரு பர்சனாக இந்த உலகத்தில் அவர் மாற்றுறாரு. அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளேயே நம்ம வாழும் பொழுது தான் ஆண்டவர் நல்லவர், இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் வாயால் சொல்லிடுவீங்க. அது வரைக்கும் நீங்கள் இயேசுன்னு கூட சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்த பிறகு ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிடுவீங்க. அந்த அப்பா பிதா என்று கூப்பிடுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொள்வோம் பாருங்கள். இதெல்லாம் தெய்வீக காரியங்கள், ஆன்மீக காரியங்கள். இதுக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது தான் உண்மையான தெய்வத்தை அறிந்த ஒரு திருப்தி, அந்த ஆத்ம திருப்தின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஆத்மா அப்போ தாங்க திருப்தி அடையும். அந்த ஆத்மா அது வரைக்கும் தேடிட்டு இருக்கோம், ஆண்டவரை தேடிட்டு இருக்கோம், மெய்யான தெய்வத்தை தேடிட்டு இருக்கோம். ஆனால் எப்போ இயேசுவை கண்டுபிடிச்ச உடனே அந்த ஆத்மா திருப்தி அடையும். ஹல்லேலூயா. எனக்கு கிடைச்ச அனுபவத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்குன்னு சொல்லி அந்த போதகர் சொல்லியிருக்கிறார்.
இருக்கிறாரு. அவர் அப்போ நான் அதுக்கு என்ன செய்யணும், நான் என்ன மாதிரி ஜெபம் பண்ணணும்னு எனக்கு தெரியலையே, நீங்கள் சொன்ன போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு இந்த இயேசு வேணும் அப்படின்னு சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டாராம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது ஒரு சாதாரண ஒரு கதை கிடையாது, இது நடந்த சம்பவம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சுவிசேஷகனும் ஒவ்வொரு சுவிசேஷிக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு என்னென்னா, உலகம் எங்கும் போய் இந்த சுவிசேஷத்தை அறிவி, இயேசு தெய்வம்ங்கிறத உலகமெங்கும் போய் அறிவின்னு சொல்லி தான் இயேசு கடைசி கட்டளையாக சொல்லி அவர் மரித்தார். அவர் மரித்ததோட ஏதோ காந்தி மரித்தது போல, நேரு மரித்தது போல, புத்தா மரித்தது போல அவர் மரித்து விட்டு அப்படியே போகலை. அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அவர் சொன்ன வண்ணம் செய்தார். அதை ஜனங்கள் பார்த்தாங்க, மக்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அவர் தான் மெய்யான தெய்வம் என்பதை உணர்ந்து கொண்டாங்க. வேதத்தில் எல்லாமே என்ன நடந்தது என்பதை எல்லாமே தெளிவாக இருக்குது. நீங்கள் வேதத்தையும் வாசிக்கணும், பைபிள் படிக்கணும், தியானிக்கணும், அதே சமயத்தில் அவரை தொழுது கொள்ளணும், அவரோட டெய்லி பேசணும். இப்படிப்பட்ட அனுபவங்கள் தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்து தன்னை ருசிகரமான ஒருத்தராக காண்பிக்கிறார், உலகத்துக்கு காண்பிக்கிறார். அவர் உலகத்தின் மெய்யான ஒளியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இருளில் இருக்கிறவர்கள் அந்த ஒளியை கண்டு பிரகாசமடைவார்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நம்ம ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய சமூகத்திலே உம்முடைய செயல்பாடுகளை நாங்கள் விவரித்து பார்க்கும் பொழுது நீர் எவ்வளோ ருசிகரமானவர் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக இந்த நாளிலே நாங்கள் எங்களுக்கு இன்னும் வேணும், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் வேணும், இன்னொரு மாம்பழம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குற மாதிரி ஆண்டவரே அப்பா நீங்கள் மறுபடியும் எங்களுக்குள்ளே அந்த தெய்வீக அன்பை ஊற்றி அப்பா நாங்கள் திளைத்து போகத்தக்கதா இந்த உலகத்திலே அப்பா இப்படிப்பட்ட அன்பை நாங்கள் யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவில்லையே, இது மெய்யாவும் தெய்வம் கொடுக்கிற ஒரு சமாதானம் தான் சொல்லி எல்லாரும் அண்டி வர்றாங்க ராஜா. இந்த வேளையிலும் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் அவரோட ஆசை. யாரும் நரகத்துக்கு போகணுங்கிறது அவர் ஆசை கிடையாது. நன்றி ஆண்டவரே. எங்களால் முடிந்த மட்டுக்கும் எத்தனை பேர்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வர முடியுமோ அதை செய்ய அந்த வேலைகளை தெய்வீக வேலைகளை செய்து முடிக்க தேவரே கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூ நீட் a salvation prayer like this, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ஜெபம் உங்களுக்கு தேவையானால் இந்த ஸ்க்ரால் பண்ணி போகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கும் அவர் எவ்வளோ ருசிகரமான ஒரு தெய்வங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க, அறிந்து கொள்வீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் God bless you all.